வெல்கம் டு அனு டைனிங் டாப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். மீன் கட்லெட். நம்ம வெஜிடபிள் கட்லெட்டு மற்ற கட்லெட் எல்லா கட்லெட்டுமே சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு மீனில் எப்படி கட்லெட் செய்யறதுங்கிறத பார்ப்போம். நான் இன்னைக்கு முள் இல்லாத மீன் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். வாங்க என்னென்ன பொருள் தேவையான பொருள் இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வஞ்சிர மீன் துண்டு 3 துண்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கடையில் நம்ம வாங்கும்போதே ஸ்லைஸாக கட் பண்ணி வறுக்கிறதுக்கு நம்ம எப்படி வாங்குவோமோ அதே போல் கட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவில் இந்த 3 துண்டு மீன் அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் மசாலா பொருள் என்னென்ன தேவையானங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், அதோட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு. இது ரெண்டையும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, திப்பியாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுவும் பொடியாக நறுக்கிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதோட நான் இன்னைக்கு நான்வெஜ்ஜுக்குள்ளே மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, உருளைக்கிழங்கு. பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரே ஒரு கிழங்கு, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக நமக்கு இந்த கட்லெட் உதிராமல் வர்றதுக்கு பிரெட் கம்ஸ் நல்லா வாங்கிட்டு நம்ம தூளாக கிடைச்சாலும் சரி, இல்லை பிரெட்டு வாங்கிட்டு நம்ம தூளாகவும் எடுத்துக்கலாம். அதோட நமக்கு முட்டை, 2 முட்டை. நான் அந்த 3 பீஸ் அளவுக்கு மட்டும் 2 முட்டை போதும்னு எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டை, இந்த 2 முட்டையிலையும் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதோட உப்பு, அதையும் சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். இதையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு ரெடியாக நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். கழுவி வச்சுருக்க மீன் துண்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து இதே போல் லேசாக தான் 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் நல்லா தடவிடணும். இந்த 3 துண்டுலையுமே நல்லா தடவிட்டு நம்ம இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இதோட கொஞ்சமாக உப்புத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது மேலே இந்த தட்டை வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம், சீக்கிரமே வெந்துடும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மீன் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த மீன் மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு வாணலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி மட்டும் லேசாக வதக்கினா போதும். இந்த வெங்காயம் வதங்கிறது கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் நமக்கு வதங்கினா கூட போதும். இதுலையே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் வேண்டாம். இந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு உரப்பே நமக்கு போதும். அதோட இந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வதங்கும் போதே சோம்புத்தூள், நம்ம மஞ்சள் தடவி இருந்தாலும் மீனில் திருப்பி கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். அதோட இந்த மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டுனா போதும். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் சேர்க்கிறேன். அதில் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம 10 நிமிஷம் தான் இருக்குது. இந்த மீனை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இது மாதிரி தூளாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இதை அப்படியே நம்ம கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம். இதோடையே
பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறினா போதும். எல்லா பக்கமும் இந்த மீன் நல்லா பரவலாக படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீனோட சேர்த்து இந்த மசாலா பொருள்லாம் எல்லாத்தையும் நம்ம வடைக்கெல்லாம் உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதே போல் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தால் லேசாக ஆற வச்சு எடுத்துக்கிட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு இதே போல் நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்குவோம். இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம விருப்பம்தான், கோலா உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆமை உடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி தட்டையாக தட்டினாலும் வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் இது ஒன்றொன்னா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக ஒரு 10, 7, 8 அது மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே இந்த கட்லெட்டை நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் இதே போல் நல்லா போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி இது அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இதே போல் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் எண்ணெயில் போட்டு ஈஸியாக டக்கு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டேன். இது அப்படியே நம்ம எண்ணெயும் ரொம்ப சூடாகக்கூடாது, கருகாமல் நம்ம ஓரளவுக்கு மீடியமான தீயிலே நம்ம வச்சுக்கிட்டோம்னா கருகாமல் இருக்கும். இதே போல் நம்ம ஒன்றுன்னா எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு பெரட்டி விட்டு எடுக்க வேண்டியதா. ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் பெரட்டி விட்டுட்டு அதையும் சிம்லேயே தான் நமக்கு இருக்கணும். நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு பக்கம் போட்டு வெந்த உடனே மறுபக்கம் பெரட்டி எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மிதமான சூட்டில் இருந்தால் போதும். அரிகரண்டியை வச்சு டக்குன்னு போட்டு நம்ம பெரட்டோம்னா உடஞ்சிரும். இதே போல் கத்தியை வச்சு ஒன்றா நம்ம பெரட்டி விட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், சூப்பரான மொறுன்னு மீன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு தான் சாப்பிட்ருப்போம், வறுவல் தான் சாப்பிட்ருப்போம். இதே மாதிரி வித்தியாசமாக கட்லட் செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.